வணக்கம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருப்போம். அதாவது வந்து நீங்கள் ப்ராஃபிட் வெரையல் இண்டெக்ஸில் வந்து லீடர்ஸ் என்ன செய்ய கேட்பாங்கன்னா வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களோட பொசிஷன் ட்ரெண்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கன்றதுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கொஷின்ஸ் கேட்பாங்க கேபிட்டல் லெவலில். ஸோ அதையும் வந்து சென்ட் பண்ணுவீங்க. ஸோ சென்ட் பண்ணதில் வந்து அவங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. வந்து நீங்கள் அதாவது பை ஆர்டரில் வந்து இந்த பிஎன்பியை வந்து வாங்கி விடுங்க. அதாவது வந்து எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 1.28 பிஎன்பி வந்து வாங்கி விடுங்க என்று வந்து அவங்க சொல்யூஷன் சொல்கிறாங்க. இப்போ சொல்யூஷன் சொல்லதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் என்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னா வந்து இந்த 1.28 வந்து என்ன செய்கிறாங்க, பை ஆர்டரில் வந்து பை பண்ணி விட சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த பை ஆர்டர் வந்து எதுக்கு வாங்கி விட சொல்கிறாங்கன்னா, இந்த கேபிட்டல் வந்து $10,000 ஸ்டேஜ் வந்து இருக்குது எங்களுக்கு 8 ஸ்டேஜ். ஸோ இப்போ அவங்க வந்து சொல்கிறது வந்து 6வது ஸ்டேஜ் வந்து வாங்க சொல்ல போகிறாங்க இந்த பை ஆர்டரில். ஏன்னா வந்து அதில் 0.1216 பிஎன்பி தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ 0.16 பிஎன்பி இருக்குன்னா நம்ம ஆட் பண்ண வேண்டிய பிஎன்பி சைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 1.28 இருந்து வந்து கழிக்கணும். 0.16 வந்து கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆட் பண்ண வேண்டிய பிஎன்பி சைஸ் வரப்போது 1.12 பிஎன்பி. ஸோ இந்த 1.12 வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக போய் என்ன செய்யணும்னா இந்த ஆர்டர்ஸை வந்து மார்க்கெட்டில் மாற்றணும். மார்க்கெட்டில் மாற்றிட்டு ரெண்டாவது வந்து செக் பண்ண வேண்டியது வந்து இது பிஎன்பியில் இருக்காது. அந்த அமௌண்ட்டு பக்கத்தில் பாருங்கள், பிஎன்பியில் இருக்காண்டு. பிஎன்பியில் இருக்கான்றது அடுத்து வந்து அமௌண்ட்டில் வந்து அதை டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஓப்பன் லோங்கன்றதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஸோ ஓப்பன் லோங்கில் கிளிக் பண்ணால் இதில் வந்து அட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து இது சரியான மெத்தட். ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் ஷார்ட் அண்ட் கிளைம் வந்து நீங்கள் அதே தான் செய்ய போகிறீங்க. ஸோ நீங்கள் இருக்கிறத வந்து கழித்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் கரெக்டான பிஎன்பியை வந்து அட் பண்ணிங்கன்னா வந்து ஸோ அது ஷார்ட் அவுட் ஆகிரும். ஸோ இப்படி தான் இந்த லீடர்ஸ் வந்து சொல்கிற இந்த பிஎன்பியை வந்து நீங்கள் மனுவில் அட் பண்ணுறதுன்றது. ஸோ இதை வந்து இந்த வீடியோ வந்து விளங்காட்டிக்கும் 1க்கு 2 தடவை பார்த்து இதை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க.